நம்ம Ramesh Service Center channel like பண்ணுங்க, share பண்ணுங்க, comment பண்ணுங்க and மறக்காம subscribe பண்ணுங்க. Hi friends, welcome to Ramesh Service Center. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டூல் என்னன்னா இது நம்ம LCD LED-க்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டூல் தான். ஸோ இது புதுசாக ஒன்று லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே வந்த மாடல் தான், இருந்தாலும் இதை நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ண போகிறோம். வாங்க என்னென்னலாம் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். நான் சொல்ல நல்ல தம்பி ரொம்ப கருத்தா பேசுவாப்ல. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்குது அதாவது நம்ம LCD LED டிவிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான தேவைப்படக்கூடிய ஒரு டூல் தான் டிஜிட்டல் கண்ட்ரோல் அண்ட் ப்ரோக்ராமபிள் DC பவர் சப்ளை. வழக்கமாக நம்ம முன்னாடி நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த ரெகுலேட்டர் வந்து நார்மல் ரெகுலேட்டர். இதுவும் சேம் தான். இதிலேருந்து ஒரு சில அப்டேட்டுக்காக நம்ம இப்போ புதுசாக இதை வாங்கியிருக்கிறோம். இதுக்கு அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணக்கூடிய வோல்டேஜ், அதாவது LCD LEDக்கு தேவையான 1.8, 3.3, 5 வோல்ட்டு, இந்த மாதிரி ஒரு 4 விதமாக வோல்டேஜை வந்து செட் பண்ணி மெமரி பண்ணி வச்சுக்கலாம். அதாவது M1, M2, M3, M4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மெமரியபிள் ஒரு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லு. அது மாதிரி அந்த வோல்டேஜை வந்து நம்ம லாக் பண்ணி வச்சுக்கலாம். அதுபோக ஓவர்லோடு கரண்ட் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஓவர்லோடு வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இது மெயின் பவர் ஆன் ஆஃப் தான். வோல்டேஜை செட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து இது அவுட் வரணும்னா இங்கே ஒரு ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்குறோம். இந்த ஆன் ஆஃப் எதுக்குன்னா, நம்ம இது வழியே அந்த டெர்மினல் வழியே நம்ம வோல்ட்டு எடுக்கக்கூடிய வோல்ட்டு வெளியே வரணும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக இங்கே ஒரு ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்குறோம். அதுபோக நமக்கு இண்டிகேட்டர் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணிருக்கோம், என்ன மெமரியபிள் நம்ம வச்சுருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி M1, M2, M3, M4, M5 இந்த மாதிரி ஒரு நம்ம என்ன வோல்டேஜ் செட் பண்ணிருக்கோம், நம்ம எதில் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்க்குறதுக்காக இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்ஷன் ஓவர்லாடாக இருக்குது அந்த மாதிரி வருதுன்னா கூட நமக்கு அதுக்கும் இண்டிகேட்டர் வச்சுருக்காங்க. இது நம்ம ஒரு அப்டேட் வெர்ஷன் தான். இது நமக்கு ரொம்ப யூஸ் பண்ணாத டூலு. வாங்க இதை நம்ம லைவாக வோல்டேஜ் எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, அப்படி பேசி பழகு. ரெகுலேட்டர் வந்து நம்ம மெமரி எப்படி ஸ்டோர் பண்ணலாம், வோல்டேஜ் வந்து M1, M2, M3, M4 இதில் வந்து எப்படி வோல்டேஜ் ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போ M1ல் வந்து நம்ம வோல்டேஜ் வந்து ஒரு ஃபிக்ஸடாக நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வோல்ட்டை செட் பண்ணுவோம். 12 வோல்ட்டு. அது மாதிரி ஆம்பியர் கரண்ட்டு அது 4 ஆம்பியரில் வச்சுட்டு இப்போ M1 வச்சு ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா இப்போ அது ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ M2 இப்போ இதில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 5 வோல்ட்டு அந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஃபைவ் வோல்ட்டு செட் பண்ணியாச்சு. வெளியே வரக்கூடிய ஆம்பியர் ஒரு 3 ஆம்ப் செட் பண்ணியாச்சு. இதை M2ல ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ M3
இப்போ அதிகமாக நம்ம 3.3 வந்து அதிகமாக நம்ம செக் பண்ணுறதுக்கு தேவைப்படும். அதை நம்ம ஒரு M3ல ஸ்டோர் பண்ணுவோம். ஓகே, பண்ணியாச்சு. இது M3ல நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். 5 amps வச்சுக்கிறோம். ஓகே ஓகே, இது என்னென்னா நம்ம ஷார்ட் எதுவும் இருக்குது 3.3 வோல்ட்டில் ஷார்ட் இருக்குன்னா இப்போ 5 amps வச்சு நம்ம இதை ஸ்டோர் பண்ணிட்டோம்னா நம்ம செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ M4 மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து அடுத்த 1.8. ஸோ அதை கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே, செட் பண்ணியாச்சு. ஆம்பியர் ஒரு 2 amps செட் பண்ணியாச்சு. இதை M4ல் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணுறது பக்காவாக இருக்கா அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு செக் பண்ணுறோம். இப்போ M1 ப்ரெஸ் பண்ணுறோம். நம்ம செட் பண்ண 12 வோல்ட் அதில் வந்துடுச்சு. அடுத்தாப்பில் M2 5 வோல்ட் செட் பண்ணியிருந்தோம், அதுவும் ஸ்டோர் ஆகிடுச்சு. M3 3.3 5 amps பண்ணோம், அதுவும் ஸ்டோர் ஆகிடுச்சு. M4 சேம் அதே தான். இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாக் அன்லாக், இது நமக்கு ரொம்ப யூஸு. சப்போஸ் நம்ம வந்து 3.3ல வச்சு செக் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஒரு வோல்டேஜ் நம்ம தெரியாமல் மாற்றாமல் இருக்கணும், மற்ற கண்ட்ரோல்லாம் வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த லாக் அன்லாக் பட்டன். ஸோ அந்த லாக் பட்டனை அழுத்தி விட்டோம்னா வேறு எந்த பட்டனுமே ஒர்க் ஆகாது. 2 செகண்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆயிரும். அந்த பீப் சத்தம் கேட்டுச்சா, லாக் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரோலும் வேலை செய்யாது. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா எந்த பட்டனுமே வேலை செய்யாது. நமக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக வோல்டேஜ் அதே வோல்டேஜ் தான் இருக்கும். ஸோ அது ஒரு நமக்கு ஒரு அட்வான்ஸு. அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா கீழே இப்போ இந்த டெர்மினல் வரைய வோல்ட் வர்றதுக்கு அதை இப்போ லாக் ஓப்பன் பண்ணுறதுக்கு லாங் ப்ரெஸ் ஒரு 2 செகண்ட் பண்ணிங்கன்னா போதும், ஒரு பீப் சத்தம் வரும். வந்துச்சுன்னா இப்போ அன்லாக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கண்ட்ரோல் எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ இது நமக்கு ஒரு அட்வான்ஸ் ஃபீச்சர். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க கண்ட்ரோலரை வந்து நம்ம எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம ஒரு பல்பு எடுத்துருக்கிறோம். இதில் இப்போ 12 வோல்ட் செட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஆன் ஆஃப் பட்டன் இருந்தால் மட்டும்தான் இது வந்து மெயின் பவர் ஆன் ஆஃப். இது வந்து அவுட்புட் வோல்டேஜ் நமக்கு வரணும் வேண்டாம் அப்படிங்கிற டிசைட் பண்ணுறதுக்காக இந்த பட்டன். இந்த பட்டன் ஆஃபில் இருந்துச்சுன்னா ஆம்பியர் காட்டும், நம்ம என்ன செட் பண்ணியிருக்கோம் அந்த வேல்யூ காட்டும். ஆன் பண்ணிட்டோம்னா வோல்டேஜ் மட்டும் தான் காட்டும், ஆம்பியர் காட்டாது. அப்போ அவுட்புட் வோல்ட் வருதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம பல்பை ஆன் பண்ணுவோம். அவுட்புட் வோல்ட் வராது. ஸோ தெரியாத நம்ம கீழே இந்த டெர்மினல் வந்து கீழே ஷார்ட் ஆகிறதுக்கோ மற்ற ஒரு எதுவுமே மிஸ் ஆகாமல் இருக்கும் நமக்கு. அது நமக்கு ஒரு சிறந்த ஒரு ப்ரொடெக்ஷன் தான். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். 3.3 வோல்ட்டை வச்சு ஒரு டீகான் போர்டு இதை ஆல்வேஸ் நம்ம செக் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்காக நான் இதை மறுபடியும் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். பிஎஃப் ஷார்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும், பஸ்ஸர் சத்தம் போடும். இப்போ இதை வந்து நம்ம டிசி ரெகுலேட்டரை வச்சு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அதுக்கான ஒரு செய்முறை விளக்கம் தான். இது வந்து நம்ம பேஸ்ட் எடுத்துக்குவோம். நம்ம ஐசி பக்கத்தில் இருக்க கெப்பாசிட்டர்ஸ் இதிலெல்லாம் லைட்டாக அப்ளை பண்ணுறோம். லைட்டாக என்ன காரணம்னா உங்களுக்கு தெரியணும் ஷார்ட் சர்க்யூட் இருந்ததுன்னா என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு செயல்முறை விளக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா 3.3 செட் பண்ணியிருக்கிறோம். மைனஸ் டெர்மினல் நம்ம அந்த மைனஸ் பண்ணிட்டோம், ப்ளஸ் வோல்ட் இப்போ கொடுக்குறப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆம்பியர் அதிகமாக எடுக்குது. அதே நேரத்தில் ஐசியை பாருங்கள், லைட்டாக புகை வருதுங்களா? நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஷார்ட் இருக்கிற இடத்துல வந்து ஹீட் ஏறி புகை வரும். லைட்டாக வருது. இப்போ எந்த காம்பனண்ட் வந்து வீக்காக இருக்கோ அந்த காம்பனண்ட் வந்து நமக்கு ஹீட் ஏறுறதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப யூஸு. இங்கே பார்த்தீங்கன்னா வோல்டேஜும் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இல்லாமல் போயிட்டே இருக்குது. ஆம்பியர் 5 ஆம்பியர் வரை எடுக்குது. ஸோ அதில் ஷார்ட் சர்க்யூட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஐசி பயங்கரமாக ஹீட் ஏறுது. ஸோ அந்த ஐசி வந்து கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது யூனிவர்சல் காம்போ போர்டு.
இந்த காப்பர் போர்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நமக்கு ஸ்டாண்ட் பை ப்ராப்ளம் வரும். ரைட் லைட்டு அப்படி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், ப்ளூ கலருக்கு மாறாது, இல்லைன்னா ரெட்டு ப்ளூ 2 கலராகவும் நிற்கும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம டிஜிட்டல் கண்ட்ரோலர் வச்சு எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த செயல்படுத்த இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செக் பண்ணக்கூடிய வோல்ட்டு மைன் 12 வோல்ட்டு ப்ளஸ் 12 வோல்ட்டு வருது. ஓகே, அடுத்தாப்பில் 5 வோல்ட்டு வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1.2 வோல்ட்டு. ஓகே, பக்காவாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 3.3. இப்போ எல்லா வோல்ட்டுமே கரெக்டாக இருக்குது. இது வந்து ரன்னிங் லெவலில் போடு. சப்போஸ் இந்த 3.3 வோல்ட்டு வந்து 1.8 வோல்ட்டு வந்து செட்டு ஸ்டாண்ட் பையில் இருக்குன்னா வோல்ட்டு வரும், ஆம்பியர் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ எந்த வோல்ட்டு மிஸ் ஆகிற மாதிரி நமக்கு டவுட் இருக்கும். இப்போ நம்ம 3.3 தான் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கெஸ்ஸிங்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா 3.3 வோல்ட்டு செட் பண்ணிக்குவோம். செட் பண்ணியாச்சு. ஆம்பியர் நான் 4 ஆம்பியர் செட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ செட்டு பவரில் ஆனில் தான் இருக்குது. இப்போ நம்ம இங்கேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு வோல்ட்டு கொடுக்குறோம். அந்த 3.3 வோல்ட்டு மட்டும் கிரவுண்ட் பண்ணிவிட்டு அங்கே நம்ம 3.3 கொடுக்குறோம். ஓகே, இப்போ 3.3 கரெக்டாக தான் இருக்குது. அப்போ அது பக்காவாக தான் ஒர்க் ஆகுது. அப்புறம் வந்து சப்போஸ் அந்த 3.3 ஒர்க் ஆகலைன்னா இங்கே ஆம்பியர் காட்டும். வோல்டேஜை விட ஆம்பியர் இங்கே எடுக்கும். அப்படி எடுத்துச்சுன்னா அப்போ அந்த ஐசி கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ நம்ம செட்டை அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு செட் ஆன் ஆகிரும். இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஈஸியாக நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த டிஜிட்டல் கண்ட்ரோலர் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுக்கு யூஸ் ஆகும். ஸோ நண்பர்களே, இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த KORAD KA3005D கண்ட்ரோலர் பற்றி நம்ம பார்த்தோம், டெஸ்ட் பண்ணோம். ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. கண்டிப்பாக எல்லா டெக்னீஷியனுக்கும் இது தேவைப்படுறது ஒன்று. தேங்க்ஸ் டு வாட்ச் ரமேஷ் சர்வீஸ் சென்டர்.